ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ராகி களி எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இது செய்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கும் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இன்னும் கூட ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் அரிசி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் நல்லா வேகணும். சாதத்தை எடுத்து நம்ம நல்லா இப்போ அமுத்தி பார்க்கும்போது அது நல்லா மசியணும். அந்தளவுக்கு நல்லா வேகணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம அது மாதிரி மேலால் தூவி விட்டுக்கலாம். நம்ம உடனே அந்த தண்ணியில் அமுத்தி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி மேலே வச்சு நல்லா மூடி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மேலே கவர் பண்ண மாதிரி இப்போ ஒரு மூடி போட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த தண்ணி பொங்கி அதுவே மாவு மேலே இந்த மாதிரி வரும். இப்போ கரண்டியோட பின்பகுதியை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ மாவு நல்லா கலர் மாறி வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை சுற்றி விட்டு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கை வச்சோம் அப்படின்னா கையில் ஒட்டக்கூடாது. அப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது களி. இப்போ ஒரு குழியான கரண்டியில் தண்ணி தொட்டுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிக்கோங்க. இது நம்ம நைட்டே ரெடி பண்ணிவிட்டு காலையில் கூட சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா காலைல தயிர் சேர்த்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு அந்த மாதிரி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் பருப்பு கூட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. பருப்பு கடையல் அந்த மாதிரி. நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு கூட மத்தியானம் லஞ்சுக்கு களி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.